முருகன் படம் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த பரிகாரத்தை சுலபமாக ஏன்னா செய்யுங்க, இது வீட்டில் பூஜை அறையிலே செய்யலாம். என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, நீங்கள் முருகன் கோவிலுக்கு போகிறீங்க. முருகன் கோவிலுக்கு போகும்போதே இதை செஞ்சு எடுத்துக்கிட்டு போங்க. என்னென்னா, ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் துவரம்பருப்பு வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 11 மிளகு எண்ணியே அதில் வைங்க. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன மூட்டை கட்டி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு முருகன் சன்னதியில் முடிஞ்சால் முருகன் சன்னதியில் அவங்க வச்சு கொடுக்க சொன்னால் பெரிய கோவிலாக இருந்தால் வச்சு கொடுக்கறது கஷ்டம். சின்ன கோவில் முருகன் சிலை இருக்குன்னா அங்கே நீங்கள் இதை அவர் காலடியில் வச்சு எடுத்துக்கிட்டு வாங்க. என்னென்ன சொன்னேன்? சோம்பு, துவரம்பருப்பு, மிளகு, இது 3ம் சேர்ந்து கட்டிக்கோங்க. இது என்றைக்குமா செய்யலாம்? என்றைக்கு வேணாலும் செய்யுங்க. 4 கிழமெல்லாம் கிடையாது இதுக்கு. இது செஞ்சு எடுத்துகிட்டு முருகன் கோயில் போயிட்டு வந்து அந்த காலடியில் வச்சதை படத்துக்கு பின்னாடி இதை வைக்கணும். ஏம்மா இதை படத்துக்கு பின்னாடி? முருகன் காலடியில் தானே வைப்பாங்க. நிறைய ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விநாயகருக்கு முதுகுக்கு பின்னாடி விளக்கேற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் என்னது சுடுதுன்னு சொல்லி திரும்பி பார்த்து நம்மளுடைய இதுக்கு செவி சாய்ப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்கு பின்னாடி நீங்கள் இதை வைக்கும் பொழுது கடன் அடைக்கிறதுக்கு அவருக்கு பெருமளவு உங்களுக்கு உதவி புரிவார். செல்வக்கடவுள் முருகக்கடவுள் எப்பவுமே செல்வக்கடவுள், தமிழ் கடவுள். நமக்கு பணத்துக்கு எந்த விதத்தில் பணம் வருது, எந்த மாதிரி நம்மளுக்கு அதுக்காக உழைக்காமல் இருக்கக்கூடாது, உழைக்கணும். உழைத்தால்தான் ஊதியம். அந்த மாதிரி படத்துக்கு பின்னாடி இந்த முடிச்சை வச்சுருங்க. கடன் ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிரும். செல்வம் தானாக பெருகும். உங்களுக்கு எந்த லெவலில் பணம் பெருகும்னு சொல்லவே முடியாது. அந்த லெவலில் பணம் பெருகும். முருகன் துணைன்னு சும்மா இருக்கும் போது கூட எழுதிக்கிட்டே வாங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.